படத்தோட ஓப்பனிங்ல ஒரு கேரக்டர் வயலுக்கு நடுவுல மல்லாக்கப்பட்ட வானத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லங்க, படத்தோட ஹீரோ முனிஷ்காந்த் தான். படுத்துக்கிட்டு அவர் நல்லா இயற்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பசங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுல அவரு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாரு. கடைசியில பார்த்தா அது வெறும் கனவு. இவரோட பேரு கால் மார்க்ஸ்ங்க. ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனில சேல்ஸ்மேனா இருக்காப்ல. காலையில எந்திரிச்சோனே பொண்ணு ஒரு பக்கம் எனக்கு போன் வேணும்னு கேக்குறா. ஒரு பக்கம் பையன் எனக்கு கிரிக்கெட் பேட் வேணும்னு கேட்டு புடிங்கி எடுத்துட்டு இருக்கான். இது பார்த்தாதுன்னு பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் வீடியோ பார்த்துட்டு இங்க லேண்ட் வாங்கலாம் அங்க லேண்ட் வாங்கலாம் அவர் போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இவருக்கு சொந்த ஊர்ல லேண்ட் வாங்கி அங்க செட்டில் ஆகணும் தாங்க ஆசை. வாரத்துல ஒரு தடவையாச்சும் ஊர்ல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி லேண்டோட ரேட்டை விசாரிச்சுட்டே இருப்பாப்ல. ஆனா பசங்களோட லைஃப் இருக்கிறதால ஒய்ஃபுக்கு சிட்டியை விட்டுட்டு கிராமத்துக்கு போறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. சம்பாரிச்சு லேண்ட் வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனா எங்க வாங்குறதுன்னு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துரும். லேண்ட் வாங்கணும் வீடெல்லாம் கட்டணும்னா அவரோட சம்பாத்தியம் மட்டும் பத்தாது இல்ல. அதனால ஒய்ஃப் அவங்களோட பங்குக்கு ஏதாவது சம்பாதிக்கணும்னு தையல் சீட்டு பிடிக்கிறதுன்னு பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ரெண்டு ஃபேமிலியும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. அப்படியே எங்க மார்க்குக்கு பார்த்தோம்னா அவர் ஆபீஸ்ல இருக்கிற செக்யூரிட்டியும் வெளியில இருக்கிற ஆட்டோக்கார குரேஷியும் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வாழ்க்கை மார்க்கோட பயங்கரமா இருக்குப்பா. குரேஷி அவன் ஓட்டிட்டு ஆட்டோவை சொந்தமாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். செக்யூரிட்டி ஒரு பக்கம் பிசினஸ் பண்ணி கடன் வாங்கி அதை லாஸ் ஆகி கடன்ல இருக்கிறதால இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. மார்க்கிட்ட காசு இல்லைனாலும் இப்படி வீடு வேலை ஃப்ரெண்ட்ஸ் பசங்கன்னு எதுவும் பெருசா பிரச்சனை இல்லாம வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்கு. அப்பதாங்க மார்க் ஒய்ஃபோட தம்பிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறாப்ல. இங்க இருந்து தான் குடும்பத்துக்குள்ள ஏழ்றையா ஸ்டார்ட் ஆகுது. தம்பி கல்யாணத்துக்கு அக்கா 5 பவுன் பண்றாங்களாம். அதனால இவங்க நம்ம 3 ஆச்சும் செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா மார்க் என்னோட லிமிட் தாண்டி எல்லாம் பண்ண முடியாதுமா. என்னால மேக்ஸிமம் 30,000 தான் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிடுறாரா. அதுல ஒய்ஃபுக்கு மண்ண சூடாயிடுது. மீதி யார் உங்க அப்பா கொடுப்பாரா? பேர் தான் சிவ புண்ணியம். ஆனா அவரால ஒரு புண்ணியமும் இல்லன்னு செத்து போன அவர் அப்பா வளர்த்துட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. தம்பிக்கு இவங்க போட வேண்டிய நகை, அப்புறம் கல்யாணத்துக்கு இவங்க போட்டுக்கிறதுக்காக அடகு வச்ச நகை எடுக்கிறது, அப்புறம் போக்குவரத்து செலவுன்னு மொத்தம் 2 லட்சம் கேக்குறாங்க. அதுல மார்க்குக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருதுங்க.